எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் ஒரு டிஎஸ்எல்ஆரை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் டிஎஸ்எல்ஆர் பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த ரிவ்யூவில் டுட்டோரியலும் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎஸ்எல்ஆர் பற்றி ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு டிஎஸ்எல்ஆரை வந்து ரிவ்யூ பண்ணி டுட்டோரியலும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிஎஸ்எல்ஆர் ஸோ கொஞ்சம் ஓல்டு தாங்க, பட் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ டிஎஸ்எல்ஆர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா கெனான். ஸோ கெனான் பிராண்டு தான். ஸோ பிராண்டில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பவர்ஷாட் SX60HS. ஸோ இந்த டிஎஸ்எல்ஆரை தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றினு பார்ப்போம். இதோட மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ டிஎஸ்எல்ஆரை பிடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிக்கணும். ஸோ இந்த 2 விரல் வந்து இங்கே சப்போர்ட்டுக்கு இருக்கணும். ஸோ இங்கே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸு. ஸோ லென்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன், இப்படி ப்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திறந்துடும். சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதான். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் பேட்ரிலாம் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு. ஸோ மெமரி கார்டு இல்லை அப்படின்னா ஃபோன் மெமரி கார்டு வச்சு அடாப்டர்னு ஒன்று விற்கும். ஸோ அதே மாதிரி வாங்கி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடி டிஸ்பிளே. ஸோ மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேவை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து லைட்டாக நீங்கள் இழுத்தா போதும், இது வந்துடும். ஸோ இந்த சைட் டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து திரும்பாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டர்ன் பண்ணும்போது இந்த ஆங்கிளில் டர்ன் பண்ணி நீங்கள் வந்து இப்படி மடக்கிக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து இந்த வீடியோ வந்து கிளியராக தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனு கீழே மெனுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். இது தவிர என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ என்னென்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆட்டோ மோடில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு இமேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிக்கு மார்க் மாதிரி ஒன்று இருக்குதுங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இங்கே வந்து ஸோ இங்கே டிஸ்பிளே ஆனில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து வியூ பாயிண்ட் வந்து ஆனில் இருக்காது. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை வந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ டிஸ்பிளேன்னு இருக்கா, இதை வந்து 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ வியூ பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சு பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நீங்கள் வந்து ரிட்டன் மோடுக்கு வரணுன்னா 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேக்கு வந்துடும். ஸோ இருக்கிற ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக வரும். ஸோ இந்த சைடு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு வந்து லைனாக அசைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மேனுவல் மோட் இருக்குது, ஸோ ஏவி மோட் இருக்குது, டிவி மோட் இருக்குது, ஸோ வீடியோ மோட் இருக்குது. ஸோ மேனுவல் மோடில் வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா மேனுவல் மோடில் வச்சுட்டேன். ஸோ இந்த மேனுவல் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. அப்பாச்சரு, ஷட்டர் மோடு அண்ட் ஐஎஸ்ஓ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பிக்சர் கேப்சர் வந்து தெளிவாக வந்து கிளாரிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேனுவல் மோடில் தான் இது 3த்தையும் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நம்ம செட் பண்ணால் தான் இந்த மோடில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டிஎஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மோடையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் மேனுவல் மோடில் இருக்கேன். ஸோ எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சரில் இருக்குது,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ISOவில் இருக்குது. ஸோ இதை பொறுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புதுசாக ஒரு DSLR யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக வந்து நீங்கள் இந்த பேச்சர்லாம் வச்சு நீங்கள் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ DSLR அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ரொம்பவே ஈஸி தான். இந்த எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த ஒன்றுன்னா மாற்றுறது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுற பட்டன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ எப்போவுமே கேமராவை பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். இங்கே வந்து ஃபிங்கர் இங்கே இருக்கணும். ஸோ இங்கே வச்சு நீங்கள் வந்து வியூ பாயிண்ட் வேணும்னா ஸோ இந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். DSLR பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதேமாரி வேறு ஒரு DSLRோட சீக்கிரமாக நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ பாய்.